ஹாய் காய்ஸ், அஸ்டர்டப் சூப்பர் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்தில் இருப்பானா என்னன்னே தெரியலமா. இந்த கேரக்டரில் எனக்கு சுத்தமாக நடிக்கவே முடியலை. நான் நினைக்கிறேன் நான் இன்னும் ட்ரை பண்ணணும்னு. அதனால எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து கேட்க, செம்ம கடுப்புல இருக்கிற ஹீரோயினும் என்னாலலாம் உனக்கு சொல்லி கொடுக்க முடியாது, நீ வேற ஆளை பாரு கண்ணா அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சரி பரவாயில்ல விடுமா, எனக்கு ஜோடியா நடிக்கிற பொண்ணுகிட்டயே நான் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் கிளம்ப, இத கேட்டதும் ஹீரோயினும் இல்ல இல்ல நில்லு நில்லு நானே சொல்லித்தரேன் அப்படின்றாங்க. ஹீரோவும் ஓ அப்படியா, ஹெல்ப் பண்றியா அப்படின்னு ஹீரோவும் ஸ்கிரிப்ட் பேப்பரை ஹீரோயினோட கையில கொடுப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்கிரிப்ட படிச்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கிரிப்டுக்கு 2-3 எக்ஸ்ட்ரா பிட்டு சேர்த்து, நான் பார்த்ததுலயே ரொம்பவே அழகான பொண்ணு நீதான், உன்னை விட்டு எவ்வளவு தான் தூரம் போகணும்னு நினைச்சாலும் என்னால முடியவே இல்லை தெரியுமா, ஏன்னா நான் உன்னால லவ் பண்றேன், ஐ லவ் யூ அப்படின்றான் ஹீரோ. நம்ம ஹீரோயினும் ஸ்கிரிப்ட பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது, எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் பிரகாஷ் ராஜ் ஸ்டைல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ அதெல்லாம் சொல்ற அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினுக்கு க்ளோஸா போய் அழகா ஒரு கிஸ்ஸ போடலான்னு போக, அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து யோ அங்கிள் என்னையா பண்ற அப்படின்னு ஒரு சத்தம். ஹீரோவும் வந்துட்டாயா வந்துட்டா, குட்டி பிசாசு வந்துட்டா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்க குட்டி பொண்ணும் நின்றுகிட்டு இருக்கும். ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுவாங்க. ஆனாலும் குட்டி பொண்ணு ஹீரோயினோட முடிய கண்டுரும். யோ அங்கிள் பின்னாடி யார் யார் நிக்கிறது அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் யாரும் இல்லையே, யாரும் இல்ல, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்றான். குட்டி பொண்ணும் இப்ப எதுக்கு நீ நான் ஒண்ணுக்கு போற மாதிரி நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் நான் எப்படி வேணாலும் நிப்பேன், உனக்கு எதுக்குடி, உசுர வாங்காம போறியா அப்படின்னு குட்டி பொண்ணை வெளியே விரட்டி விட்டுறான். ரூமை விட்டு வெளியில வந்த குட்டி பொண்ணும் ஹீரோ பின்னாடி இருந்தது யாரா இருக்கும், ஒருவேளை அவளா இருப்பாளோ, ஒருவேளை இவளா இருப்பாளோ, நான் அவளோட முடிய பார்த்தேன், இருடே மாப்பிள்ள கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு குட்டி பொண்ணு நேரா டைரக்டர் கிட்ட போய், டைரக்டர் சார் இங்க யாராவது புதுசா ஒரு பொண்ணு நீளமா பிரவுன் கலர் ஹேர் வச்சுக்கிட்டு வந்தாளா அப்படின்னு கேக்குது. அதுக்கு டைரக்டரும் ஆமாமா, ஆனா ஒரு பொண்ணு இல்ல, சப் ஆக்டர்ஸ் ஒரு 4-5 பொண்ணுங்க வந்திருக்காங்க அப்படின்னு டைரக்டரும் சொல்ல, குட்டி பொண்ணும் அந்த பொண்ணுகளை திரும்பி பாக்குது. என்னடா இவ்வளவு பேர் நிக்கிறாளுக, இதுக்குள்ள அந்த பொண்ணை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு புலம்பி போறா. கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் குட்டி பொண்ணும் ஹீரோயினும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஆசையா ஒரு சிக்கன் பீஸ கொடுக்க, குட்டி பொண்ணும் ஹீரோயினை பார்த்து அந்த சிக்கன் பீஸ சாப்பிடாத அப்படின்னு தடுக்குது. நம்ம ஹீரோவும் எதுக்கு நீ அவளை சிக்கன் பீஸா சாப்பிட விட மாட்டேங்கிற அப்படின்றான். அப்ப குட்டி பொண்ணும் போடா நீ பேசாதேன் கூட, காம வெறி பிடிச்ச காம கொடூரா அப்படின்னு திட்டுது. ஹீரோவும் எதுக்கடி இப்ப என்ன திட்டுற அப்படின்றான். பின்ன என்னடா, நீ ஒரு பக்கம் ஹீரோயினை லவ் பண்ற, ஆனா ரூமுக்குள்ள கேவலம் சப் ஆக்டரா நடிக்க வந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை அசிங்கமா திட்டுது. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, ஆஹா இவன் நம்மளை தான் சொல்றா அப்படின்னு. ஆனாலும் ஹீரோயின் அமைதியா இருப்பாங்க. ஹீரோவும் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லடி அப்படின்னு சொன்னாலும் குட்டி பொண்ணு கேக்குற மாதிரி இல்ல. போய் சொல்லாத, நான் தான் நீ ரூம்குள்ள சப் ஆக்டரா வந்த பொண்ணை கிஸ் பண்ணல, அதத்தான் நான் பார்த்தேனே அப்படின்னுது. ஹீரோவும் என்னடா ஒரு தப்பும் பண்ணல, 1000 பழி போடுறாங்க அப்படின்னு முழிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் இல்லப்பா ஹீரோ கூட ரூம்குள்ள இருந்தது நான் தான் அப்படின்றாங்க. இத கேட்ட குட்டி பொண்ணும் ஓஹோ அப்படியா சங்கதி, அப்ப நீயும் ஹீரோவும் கிஸ் பண்றது எப்படின்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படித்தானே அப்படின்னுது. ஹீரோவும் ஏய் அப்படியெல்லாம் இல்லடி அப்படின்றான். குட்டி பொண்ணும் ஓஹோ நடக்கட்டும் அப்படின்னு ஹீரோயின் 2 பேத்தையும் கலாய்க்குது. கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன மச்சான், நான் நடிக்கிற டிராமால நீ தான் மியூசிக் பண்ண போறியாமே, சூப்பர் 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்றான். அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரி மச்சான் சரி, ஆனாலும் ஒரு கண்டிஷன், இந்த விஷயத்த அந்த குட்டி பிசாசு கிட்ட மட்டும் சொல்லிராதடா அப்படின்றான். ஏண்டா மச்சான் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் அப்படித்தான் மச்சான், சொல்ல வேணாம்னா சொல்லக்கூடாது அப்படின்றான். ஹீரோவும் ஓகே மச்சான் அப்படின்னு போனே அப்படின்றான். அடுத்த பக்கம் வீடியோ கால்ல இருக்கிற குட்டி பொண்ணும் யோ அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ்யா அப்படின்ட்டு போனை கட் பண்றா. கட் பண்ண அடுத்த சீன்லயே டிராமாவோட செகண்ட் ஹீரோவை தான் காட்டுறாங்க.
அவனோட இருக்கிற அவனோட மேனேஜர் பொண்ணும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க ஹீரோ நடிக்கிற டிராமா சூடு பிடிச்சி போய்கிட்டு இருக்கு அப்படின்னுது. அப்ப செகண்ட் ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுக்கெல்லாம் பக்காவா நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்கனைக்கு வர்ற செகண்ட் ஹீரோவோட கையால் ஒருத்தனும், சார் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பக்காவா செஞ்சு முடிச்சிட்டேன் சார் அப்படின்றான். செகண்ட் ஹீரோவும் சரி சரிடா போ போ அப்படின்றான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோவும் நடிச்சுக்கிட்டு இருப்பான். டிராமாவோட டைரக்டரும் அந்த ஷாட்டை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டிராமாவோட டைரக்டர் கிட்ட காதுல என்னமோ சொல்றான். இத கேட்டு ஷாக்கான டைரக்டரும் அவரோட டீமை பார்த்து, ஓகே இதோட இன்னைக்கான ஷூட்டிங்கை முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் இந்த டிராமாவை ஷூட் பண்ண முடியாது, எல்லாரும் பேக்கப் ஆகுங்க அப்படின்றாரு. இதை கேட்டு ஷாக்கான ஹீரோவும், என்னது இதுக்கப்புறம் இந்த டிராமாவை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிக்க சொல்றான். ஹீரோயினும் போய் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இந்த டிராமாக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே இன்னைக்கு காலையிலயே ஆன்லைன்ல யாரோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதனால இந்த டிராமாவோட ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே இந்த டிராமாவை உடனடியா நிறுத்த சொல்லிட்டாங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் யாரு வெளியில விட்டதுன்னு யாருக்குமே இன்னும் தெரியல அப்படின்றாங்க ஹீரோயின். இதை கேட்டு செம்ம ஷாக் ஆகுறான் ஹீரோ. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட மேனேஜரும் இருப்பாங்க. அப்ப மேனேஜரும் ஹீரோயினை பார்த்து, உண்மையை சொல்லுமா, இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நீ நான் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணது அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் என்ன விளையாடுறீங்களா, நான் இப்படி பண்ணுவேனா அப்படின்றாங்க. ஆனாலும் மேனேஜர் விடாம ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்க கடுப்பான ஹீரோவும், டேய் சும்மா இருடா, அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ சும்மா வாய விடாத அப்படின்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான் ஹீரோ. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்றான். ஹீரோவும் ஃபோன் அட்டன் பண்ணி, என்னடா என்னோட டிராமா நின்றுச்சுன்னு எனக்கு ஆறுதல் சொல்ல கூப்பிட்டியா அப்படின்னு கேக்குறான். ஃப்ரெண்டும், போடா டேய் போடா, உன்னோட டிராமாவோட ஸ்கிரிப்ட எவனோ ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண மாதிரியே நான் கம்போஸ் பண்ண என்னோட மியூசிக்கையும் எவனோ ரிலீஸ் பண்ணி விட்டுட்டான்டா, இப்போ உன்னோட நிலைமையில தாண்டா நானும் இருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்டும் புலம்புறான். ஹீரோவும் சரிடா சரிடா இருடா நானே வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்ட பார்க்க போறாங்க. ஆனாலும் அங்க வெளியிலேயே குட்டி பொண்ணு, யோ பாரு அங்கிள், உன்னோட ஃப்ரெண்ட் என்ன உள்ளவே விட மாட்டேங்கிறான் அங்கிள் அப்படின்னு புலம்புது. அப்புறம் ஹீரோவும் ஃப்ரெண்டோட வீட்டு கதவை தட்ட ஃப்ரெண்டும் கதவை திறக்கிறான். மச்சான் நீ சோகமா இருப்பியே மச்சான் அப்படின்னு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட கட்டி பிடிக்க போவ, டேய் நாயே அப்படியே நின்று, நானே கடுப்புல இருக்கிறேன், என்னோட வாயை கிளப்பிக்கிறாத அப்படின்னு ஹீரோவை திட்டுறான் ஃப்ரெண்டு. என்ன மச்சான் இப்படி திட்டுற அப்படின்றான் ஹீரோ. சரி சரி வந்து தொலை அப்படின்னு ஹீரோவை ஃப்ரெண்டும் வீட்டுக்குள்ள கூப்பிட, குட்டி பொண்ணும் கேப்புல நான் வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள ஓடிடுது. உள்ள போன ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டோட மியூசிக்கை கேட்டு பார்த்துட்டு, டேய் மச்சான் உண்மையே சூப்பரா இருக்குடா, உனக்கு முன்னாடி இந்த மியூசிக்கை யாருடா ரிலீஸ் பண்ணது அப்படின்னு கேக்குறான். ஹீரோவோட ஃப்ரெண்டும், தெரியல மச்சான், இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணி நான் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே வேற எவனோ இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, அதனால எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துருச்சுடா, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தலை குழம்பி போயிருக்கேன் அப்படின்றான் ஃப்ரெண்டு. அப்ப ஹீரோவும், மச்சான் இது கண்டிப்பா அந்த செகண்ட் ஹீரோட வேலையா தாண்டா இருக்கும், அவன் தான் யாரையோ விட்டு உன்னை நல்லா ஃபாலோ பண்ணிருக்கான், நேரம் பார்த்து உன்னோட மியூசிக்கையும் திருடி இருக்கான் அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஏண்டா நாயே அங்க மட்டும் என்ன வாழுதா, உன்னோட டிராமாவோட ஸ்கிரிப்டையும் தான் எவனோ ரிலீஸ் பண்ணி விட்டானே அப்படின்றான். ஹீரோவும் சரி சரி விடு மச்சான், இனிமே தான் நாங்க உஷாரா இருக்கணும் மச்சான் அப்படின்றான் ஹீரோ. அப்ப ஃப்ரெண்டும் ஹீரோவும் ஹீரோயினையும் சரி நீங்க கிளம்புங்கன்னு வெளியே அனுப்பி வச்சிருவாரு. குட்டி பொண்ணையும் சேர்த்து அனுப்பி வச்சிருவாரு ஃப்ரெண்டு. அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குட்டி பொண்ணும் யாருக்கும் தெரியாம ஹீரோவோட ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ள பூந்துரும். அடுத்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு வர ஹீரோவும் எங்க அந்த பிசாசு அப்படின்னு குட்டி பொண்ணை கேக்குறான். ஹீரோயினும் தெரியலையே நம்மளோட பின்னாடில வந்தான் அப்படின்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போன குட்டி பொண்ணும் ஃப்ரெண்டோட வீட்டை நல்லா சுத்தி பாக்குறா. ஷி இந்த பையன் என்னமா வீடு அழகா வச்சிருக்கான்பா அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தெரியாம அவரோட வீடையே சுத்தி பாக்குது குட்டி பொண்ணு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு குடிச்சிட்டு வச்ச கப்பு அங்க இருக்கும். அதை பார்த்த குட்டி பொண்ணும், யா என்னோட ஆளோட கப்பு அப்படின்னு அந்த கப்பை எடுத்து வச்சுக்கும். அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க வந்துட்டு, எங்கடா என்னோட கப்பை காணோம்,
அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறான். குட்டி பொண்ணும் நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண பின்னாடி இருந்து ஃப்ரெண்டும் ஏய் நீ என்னடி இங்க பண்ற அப்படின்னு கேக்குறான். குட்டி பொண்ணும் ஐயோ மாட்டிக்கிட்டமா அப்படின்னு குட்டி பொண்ணும் பின்னாடி திரும்பி ஹாய்ப்பா அப்படின்னு கைய காட்டுறா. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். See you next video guys.